எட்டாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.6 உள்ள 6ஆம் சம் என்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் 3/2 அதனுடைய அடுக்கு 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3/5 அதனுடைய அடுக்கு -2 பெருக்கல் 18/2ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ நாம் இதை சுருக்கி எழுதுவோம். ஃபஸ்ட்டு அடுக்குக்கு மேல் அடுக்காக இருந்தால் என்ன செய்வோம், அந்த விதியை பார்ப்போம். a⁻m அடுக்கு விதியில் a⁻m அடுக்கு n இருந்துச்சுன்னா, அடுக்குக்கு மேலே அடுக்காக இருந்துச்சுன்னா அது a-ன் அடுக்கு m பெருக்கல் n அப்படி 2 இது ரெண்டையும் பெருக்குவோம். சரியாப்பா? அப்புறம் இங்கே பெருக்குங்க, என்ன வரும், 3-ன் அடுக்கு ஈர்மூன் 6. சரியாம்மா? அடுத்து பெருக்கல் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது பார்த்தோம்னா அடுக்கு -2 இருக்குது. அப்போனா இதை நாம் ஃபஸ்ட்டு அடுக்கை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ நான் 1/2 பெருக்கல் 3/5 அதனுடைய அடுக்கு மைனஸாக இருக்கிறது இப்போ நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியாம்மா? இப்போ அடுத்து பெருக்கல், இப்போ இது நமக்கு 18 இருக்குது. இது நாம் எதனுடைய பகா எண்களையும் மடங்காக தான் எழுதணும், அடுக்காக தான் எழுதணும். என்னென்ன வரும், 2, 3, 5, 7 நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்படிப்பட்ட எண்கள் பகு எண்களாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டானாவதில் போட்டு எழுதிக்கலாம். 18 இரட்டைப்படை என்ன இருக்கா, 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 9 2 18, அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 3 9, 1 3 3. அப்போ இது 2-ன் அடுக்கு எத்தனை இருக்குது, 1 பெருக்கல் 3 எத்தனை இருக்குது, 2. இதை 3-ன் அடுக்கு 2 அதனுடைய அடுக்கு என்ன மாதிரி போகிறோம், 2. சரியானப்பா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3-ன் அடுக்கு 6 அப்படியே நம்ம வச்சுட்டு வரோம். 3-ன் அடுக்கு 6 பெருக்கல் 1/, இந்த அடுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் கொடுக்க போகிறோம், இதுக்கும் கொடுக்க போகிறோம். சரியாப்பா? அப்போ நான் இதை 2-ன் அடுக்கு 2 பெருக்கல் 3-ன் அடுக்கு அடுக்குக்கு மேலே அடுக்குன்னா என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். 2 10 பெருக்கல் அதே போல் தான் இங்கே இதுக்கு கொடுங்க, 2-ன் அடுக்கு 2 பெருக்கல் இதை நம்ம மாதிரி அடுக்கடுக்கையும் பெருக்குனா 3-ன் அடுக்கு 4. சரி, இப்போ பாருங்கள், இதான் இங்கே 2-ன் அடுக்கு இங்கே பகுதியில் இருக்குது, இது தொகுதியில் இருக்கா. அப்போ நான் இதையும் நாம் கேன்சல் பண்ணிடலாமாடாப்பா. அடிச்சாச்சு. அதுக்கடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, 3 இங்கேயும் 3 இருக்குது அடிமானம். அப்போ நான் இங்கே பாருங்கள், 3-ன் அடுக்கு 6 அடுக்கு கூட்டிக்கலாமா, ஏன்னா பெருக்கல் இருந்துச்சுன்னா அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அது பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுக்க கூட்டிவோம். அப்படின்னா 6 + 4 கீழே என்ன இருக்குது, 3-ன் அடுக்கு 10. இப்போ என்ன வரும் நமக்கு மேலே, 3-ன் அடுக்கு 10/3-ன் அடுக்கு 10. இது கேன்சல் பண்ணி ஆன்சர் என்னடமா நமக்கு 1. அடுத்த சம் 2ஆம் சம் பார்ப்போம்ப்பா. செகண்ட் சம் என்ன இருக்குன்னா, 9-ன் அடுக்கு 2 பெருக்கல் 7-ன் அடுக்கு 3 பெருக்கல் 2-ன் அடுக்கு 5/84-ன் அடுக்கு 3. சரியாப்பா? இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு பகுதி அடிமானம் எல்லாமே நமக்கு எப்படி நான் இருக்கணும், 2 3 5 7 11 இந்த பகா எண்களாக இருக்கும். அப்படி பகு என்ன இருந்துச்சுன்னா நாம் இப்படி மாற்றிக்கணும். சரியாப்பா? இப்போ பாருங்கள், 9க்கு நம்ம டானாவதில் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 9 எப்படிமா எழுதிக்கலாம், 3 பெருக்கல் 3 எழுதிக்கலாம் மேடமா. 9 3 பெருக்கல் 3 எதுனா எத்தனை 3 கிடைக்குது, 2. அப்போனா 3-ன் அடுக்கு 2 அதனுடைய அடுக்கு 2 பெருக்கல் 7ங்கிறது பகா எண், அதை அப்படியே வச்சுக்கலாம். 7-ன் அடுக்கு 3 பெருக்கல் 2-ன் அடுக்கு 5 அதுவும் அப்படியே எடுத்துக்கணும்டா. 84ங்கிறது ஒரு பகு எண்ணாமா. அப்போ நான் 84க்கு நாம் என்ன பண்ண போகிறோம், பகா காரணிப்படுத்த போகிறோம். 84 இரட்டைப்படை எண்ணால் 2ஆம் எப்படி போடுங்க, 4 2 8 2 4 மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 2 4 1 2. இப்போ நமக்கு ஒற்றைப்படை வந்துடுச்சு. இன்னும் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு போட முடியாது. அப்போ நான் 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 7 3 21. சரியாம்மா? 7 3 21. இப்போ 7ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் போடுங்க. 7ஆம் வாய்ப்பாடுங்கிறது பகா எண்கிறதுனால 7ஆம் பகா எண்களை போடுவோம். 1 7. இப்போ நமக்கு இங்கே என்னென்னமா வருதுருக்கு, 2-ன் அடுக்கு 2 பெருக்கல் 3-ன் அடுக்கு 1, ஏன்னா ஒரு 3 தான் நம்ம இருக்கேன் 1, 7-ன் அடுக்கு 1. சரியாப்பா? இந்த 1 போட்டால் 1 தான், போடாட்டா 1 தான். உங்களுக்கு இப்படி இருக்கா போடுறேன். சரியாப்பா? வெளியே என்ன இருக்குது, 84 அடுக்கு 3 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இங்கே என்ன செய்ய போகிறோம், அடுக்கு a⁻m அதனுடைய அடுக்கு என்ன இருந்துச்சுன்னா அடுக்கு என்னம்மா பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். a-ன் அடுக்கு mn அப்படி போடுவாமாடா. அப்படின்னா இதை அடுக்கு பெருக்குங்க. 3-ன் அடுக்கு 4 பெருக்கல் 7-ன் அடுக்கு 3 பெருக்கல்
2/5 பை இப்போ இங்கே அடுக்கு வெளியே இருக்கிறத உள்ளே கொண்டு வந்து பெருக்கிக்கலாமாப்பா. அப்போ நான் என்ன பாருங்கள், 2/6 பெருக்கல் 3/1 பெருக்கல் 7 சாரிடம்மா, இங்கே பெருக்கினா என்ன இருக்கும், 1 இருக்கா, 1 3, இங்கே 3 வரும்ப்பா, இங்கேயும் 3 வரும். சரிடம்மா, இப்போ எது நமக்கு அடிக்கிறதா இருந்துச்சோ அதை அடிச்சிடலாம். பாருங்கள், 7/3 7/3 கேன்சல் பண்ணிடலாமாப்பா. சரி, இப்போ இங்கே அடிமானம் எதுக்கு பொதுவாக இருக்கோ அதை பாருங்கள். இங்கே 3 இருக்குது. அப்போனா இங்கே கீழே இருக்கிற 3 மேலே தூக்கி கொண்டு போகணுமா, வகுத்தலாக இருந்துச்சுன்னா நம்ம கழிப்போமா. அப்போ நான் 3/4 மைனஸ் 3 பை எங்கே அடுக்கினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த கொண்டு வந்துடுங்க மேலே. 2/6 இங்கே அடுக்கு இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போனா இது 5 கீழே எடுத்துடலாம்ப்பா, ஏன்னா கழிக்கிறதே கீழே கொண்டு வந்து கழிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4லேருந்து 3 கழிச்சிட்டா மீதி 1 பை 2/1. அப்புறம் இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னமா வருது, 3/2 அப்படி எழுதிக்கலாமா. அடுத்துப்பா 3ஆம் கணக்கு. அடுத்து 3ஆம் கணக்குப்பா. 2/8 பெருக்கல் 2187 பை 3/5 பெருக்கல் 32 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு என்னமா இருக்குது, அடிமானம் இருக்கிற நம்பர்ஸ் பகா எண்களாக இருக்குது. இது ஒரு பகு எண்ணாக இருக்குமா. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இதையே பகா எண்களின் அடுக்காக எழுதணும். சரியாப்பா. சரி, இப்போ பாருங்கள், 2187க்கு பகா காரணிப்படுத்துவோம். இப்போ இது ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. நமக்கு இரட்டைப்படை எண்ணா 2ஆம் வாய்ப்பாடு போடுவோம். இப்போ ஒற்றைப்படை எண்ணா 3 பாடுங்க. எத்தனை வரும், 2 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். 21 7 3 21. அடுத்து 8 எடுங்க. 8க்குள்ளே எத்தனை 3 2 6 மீதி 2 2 7 27 9 3 27. மறுபடி என்ன வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு. 3ஆம் வாய்ப்பாடு 7க்குள்ளே எத்தனை 3 இருக்குன்னா 2 6 மீதி 1 என்ன 12 4 12 3 9. அடுத்து 3 3 24 1 3 3. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 2 6 7 3 21. 3 போடுங்க. 9 3 27. நமக்கு 3ஆம் வாய்ப்பாடே எல்லாமே வந்துடுதுமா. 3 9. அடுத்து 3 1 3 3. இதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு நமக்கு 1 வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணும். சரியாப்பா. சரி, அப்போ நான் இதை நம்ம என்ன எழுதிக்கலாம், 2/8 ஃபஸ்ட்டு இருக்கிறதே 2/8 அப்படியே எடுத்துக்கலாம்ப்பா. இது நம்ம எத்தனை 3 எழுதிருக்கோம், 1 2 3 4 5 6 7 3 வருது. அப்போ நான் 3/7 பை 3/5 அதை அப்படியே எழுதிக்கலாம் பெருக்கல் 32. 32க்கு டானாவாத்தல் போட்டுருவோம்டா. 32ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண். அப்போனா 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 2 6 2 12. அடுத்து 2 போட்டோம்னா 8 2 16. 2 4 2 8. அடுத்து 22 2 4 மறுபடியும் 2 போட்டால் 1. எத்தனை 2 வருது, 5. 2/5. சரியாப்பா. இப்போ அடுக்கு எங்கே இருக்கு, அடுக்கினுடைய மதிப்பு எது அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் கழிக்க போகிறோம். ஏன்னா இது வகுத்தல இருக்குது. சரியாப்பா. இங்கேயும் அடிமானம் ஒரே மாதிரி இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுக்க கூட்டிக்கலாம். இங்கே கீழேயும் மேலேயும் தான் நமக்கு அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ நான் இது 2/8 மைனஸ் 5. சரியாப்பா. இது ரெண்டையுமே மேலே தான் கொண்டு போகிறோம். இப்போ இங்கே ரெண்டுமே என்னிடமா இருக்குது, அடுக்குகள் மேலே தான் உயர்ந்ததாக இருக்குது. அப்போ நான் 2/8 மைனஸ் 5 பெருக்கல் 3/7 மைனஸ் 5. சரியாப்பா. அப்புறம் இங்கே நம்ம கழிச்சு என்னென்ன வருது, 2/3 பெருக்கல் 3/2. சரியாம்மா. 7லேருந்து 5 கழிச்சுட்டா 2. இப்போ 2/3 என்ன வரும் நமக்கு, 8. 8 பெருக்கல் 9 9 8 72. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூம்மா.